ஹாய் மீடியாஸ்! இன்னைக்கு நடந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் இனிமே கார்த்தி வந்து நம்ம சமையல் ரூம்லயே விடக்கூடாது அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். வீடியோவ பார்த்துட்டு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட்லயே சொல்லிருங்க. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நம்ம வீட்ல வந்து கரண்ட் இல்லைங்க, ஷடவுன்னு நினைக்கிறேன். அதனால வந்து கரண்ட் இல்ல. மெழுகுதிரிய பத்த வச்சு நான் இன்னைக்கு சமைச்சிருங்க அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருந்தேன். வீடியோ பார்க்காதவங்க வந்து நான் சேனல் நேமுக்கு கீழ வந்து லிங்க் குடுக்குறேன். அத டச் பண்ணி பாருங்க. பார்க்குறவங்களுக்கு வந்து மெழுகுதிரிய எடுக்கிறதுக்கும், நான் சொல்றதுக்கும் சம்மந்தமே இல்லன்னு தான் நினைப்பீங்க. ஆனா இதில தாங்க ட்விஸ்ட்டே இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெழுகுதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா, உருகி உருகி கீழ ஊத்தி இருந்துச்சு. அத வச்சு நான் ஒரு டெக்கரேஷன் மாரி இன்னொரு மெழுகுதிரிய உருவாக்குறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவன் என்னமோ ஒரு பேப்பரெல்லாம் சுருட்டி அதில திரியெல்லாம் வச்சு, அந்த மெழுகுதிரிய வந்து ஒரு கிண்ணத்தில எடுத்துட்டு போய் அடுப்புல பத்த வச்சுட்டான். இவன் இந்த பேப்பர சுருட்டும்போதே நான் சொன்னேன், "டேய் பேப்பர வச்சு பண்ண வேண்டாம்டா. இதே மாரி கண்ணாடி பவுல் ஒண்ணு எடுத்து குடுத்தேன். அதில வந்து விளக்கமாத்து குச்சி இல்லது வேற ஏதாவது ஒரு கம்பி மாரி கூட மெழுகுதிரிய வச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணுடா. அந்த அந்த மெழுகுதிரிய வந்து உருக்கி இதில ஊத்துடா" அப்படின்னு நான் சொன்னேங்க. அத அவன் அப்பயே செஞ்சிருந்தா பிரச்சனையே இல்ல. "நீ என்ன சொல்றது? நான் என்ன கேட்கறது?" அப்படின்ட்டு நான் சொல்றதையும் இவன் காதுல வாங்காம இருந்தான். அதுக்கப்புறம் அந்த அடுப்ப ஆஃப் பண்ணும்போது என்ன பண்ணிடுச்சுன்னா, அந்த மெழுகுதிரி உருகி இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மெழுகு வந்து தீ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்பான்னு பார்த்து எங்கனால இடிக்கியும் தேட முடியல. துணி எடுத்து பிடிச்சா அதுவும் தீ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி ஆஃப் பண்ணியும் தீ பிடிக்குது, கொஞ்ச நேரத்தில அணைச்சிரும் அப்படின்ட்டு 2 பேரும் வேடிக்கை பார்த்துட்டே நின்னோம். அதுக்கப்புறம் பக்கத்தில ஒரு கரண்டி இருக்குடா, அத எடுத்து இதில அந்த மெழுக வந்து எடுத்து எடுத்து இதில ஊத்துடா அப்படின்னு சொன்னா, அதுவும் தீ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. உன்னோட கைய சுற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு துணி காய போடுற அந்த கிளிப் எடுத்து அந்த பேப்பர புடிக்க தெரிஞ்சுச்சு. அது வந்து நம்ம பேப்பர்ல ஊத்தக்கூடாது, ஒரு கிண்ணத்துல ஊத்தணுங்கிற அறிவு சுத்தமா இவனுக்கு இல்ல. இவன நான் அடுப்புகிட்ட விடுறேன் அப்படின்னாலே, அன்னைக்கு ஏதாவது ஒரு குட்டி கலாட்டம் நடக்க போகுது அப்படின்னு தான் அர்த்தம். இதுல இருந்தே பார்த்தா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இதுக்கும் பக்கத்து அடுப்புல வந்து நான் சமைச்சுக்கிட்டு வேற இருக்கேங்க. நல்ல வேளை கேஸ் வந்து தீ பிடிக்காம போச்சு. அது வரைக்கும் சந்தோஷம். நாங்களும் அணைச்சு அணைச்சு பார்த்தோம். அணைக்கவே முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வேற ஒரு குழம்பு கரண்டி எடுத்து அந்த கிண்ணத்த தூக்கி அந்த குழம்பு கரண்டியில வச்சு வெளிய எடுத்துட்டு ஓடிட்டான். கொசு மருந்து அடிக்கிறவங்க கூட இவ்வளோ புகைய குடுக்க மாட்டாங்க. இவன் வந்து அந்த மெழுக உருக்குறேன் அப்படிங்கிற பேர்ல வந்து வீடே புகையாக்கி விட்டுட்டான். சரி எப்படியோ ஒரு வழியா அணைச்சா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அத கரண்டியில எடுத்துட்டு வெளிய போயி, அந்த பைப் இருக்கும் வெளிய துணி துவைக்கிற இடத்துல, அங்க வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டு, இப்பதான் சம்பவமே நடக்க போகுது அப்படின்னு சொன்னா, என்னான்னு கூட என்கிட்ட சொல்லல. பைப்ப திருகி விட்டுட்டான். அது தண்ணி படவும் திடீர்னு வேகமா எரிய ஆரம்பிச்சுருச்சு. ஒரு வழியா அட்வான்ஸ் தீபாவளி வந்து இவன் இன்னைக்கே கொண்டாடிட்டாங்க. கொண்டாடி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அணைஞ்சிருமான்னு பார்த்துக்கிட்டே நிக்கிறேன். அப்பயும் அணையாம தான் இருந்துச்சு. அப்புறம் சொட்டு சொட்டா தான் அதில தண்ணி வந்து திருகி விட்டுருந்தான். அப்புறம் எப்படியோ ஒரு வழியா அணைஞ்சிருச்சு. இதில என்னன்னா, நல்லா இருந்த அந்த பவுலையும், அந்த கரண்டியும் இவன் நாசம் பண்ணிட்டான். அதனால நீ தான்டா இத கழுவி குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால அவனே கழுவிட்டு இருந்தான். ஆனாலும் அந்த கருப்பா ஒட்டி இருக்கிறது வந்து கடைசி வரைக்கும் போகல. நானே ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்பயும் அந்த கருப்பா ஒட்டி இருக்கிறது வந்து போகல. வீடியோ ஃபுல்லாமே நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இவன் செஞ்ச சம்பவம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இதுக்கப்புறம் இவன வந்து நான் வந்து சமையல் ரூமுக்குள்ள விடலாமா, வேண்டாமா அப்படிங்கிறத வந்து அப்படியே கமெண்ட்ல சொல்லிருங்க. குழந்தைங்கள கூட வச்சு மேய்ச்சிரலாம். இவன வச்சு மேய்க்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. எப்படியோ பத்த வச்சவனே அத அணைச்சும் விட்டுட்டான். உங்களோட கருத்து என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.